ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரியை ரொம்ப குழப்பமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நிறையா விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துட்டதுனால இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கான எபிசோடில் ராகவ் அபியோட அப்பா கிட்ட அபி சம்மந்தமாக கேட்கும்போது நடந்த ஃபன் கலாட்டாக பார்த்து ரசிக்கிற மாதிரி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அடுத்து அபியை முரளி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அபி வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா ராகவோட அந்த பிபி மாத்திரை இருக்குல்ல, அந்த மாத்திரையை மாற்றி வச்சதுனால ராகவ்கிட்டையும் போய் இது சமாதானம் தேட முடியாது. எப்படி பார்த்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அபி தான் அதை ஃபேஸ் பண்ணி இருந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடையில் ஆகாஷ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அபிக்கு வந்த எல்லா பிரச்சனையும் அவங்க சோலோவாக தான் அதை ஃபேஸ் பண்ணி செம்ம சூப்பராக அடித்து தும்சம் பண்ணி வெளியில் வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராகவும் பிரச்சனையில் இருக்கும்போது அபி தான் காப்பாற்றுறாங்க அப்படின்னு தெரியும். சரி, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அபி வெளியில் வர போகிறாங்க? ஏன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனையில் தான் மாட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணி, ஏற்கனவே காற்றுக்கண்ணவேலின்னு ஒரு சீரியல் இருந்துச்சுல்ல, அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் தான். அதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சுச்சுவேஷன் வரும்போது அதில் நம்ம வெண்ணிலா இருக்காங்கல்ல, செம்ம சூப்பராக அந்த வில்லனை ட்ராப் பண்ணி அவங்களே மாட்ட வச்சு அதிலிருந்து வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இந்த சீரியலையும் வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்போ அபி நைஸாக பேசி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தான் இப்போ இந்த வில்லனை மாட்ட வச்சு அடுத்து அவங்ககிட்ட இருந்து அந்த விஷயத்தெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. வழக்கம் போல் கடைசியில் ஏதாவது கொஞ்சம் ஹீரோயிசம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலீஸில் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அபி முடிவெடுத்து போகிறாங்க இல்லையா, அபி போலீஸில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அபியை ஃபாலோ பண்ணி ஒருவேளை ஆகாஷ் வருவாங்க, இல்லாட்டி முரளி ஏதாவது இடையில ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ ஒரு கல்லில் ரெண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்குள்ளார முரளியை கரெக்டாக ஒரு மாதிரி எமோஷனலாக பேசி அபி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இதை வச்சு கூட கரெக்டாக முரளியை மடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இன்னொரு முக்கியமான கதையை எல்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஆகாஷ் முரளிகிட்ட டாக்டர் வராங்க, என் ஃப்ரெண்டோட அப்பா வராரு, அவர்கிட்ட செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் முரளி கண்டிப்பாக அடுத்த டார்கெட் ஆகாஷ் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பைக் ரேஸ்லாம் வச்சிருக்காருல, அதை வச்சு ஏதாவது ஆகாஷுக்கு பெரிய ஆபத்து வர மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அணு செஞ்சதை செய்யாத மாதிரி ஒரு மென்டல் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டோரி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பாக்கி இருக்குது. இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம எப்பயும் பேசுகிற அந்த 2 நிமிஷத்தோடு அதிகமாகிடும். அதனால் அடுத்தடுத்து பேசுகிற ப்ரோமோவில் டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.